வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். நம்முடைய விஜயகாந்த், நம்முடைய கேப்டன், நம்முடைய புரட்சி கலைஞர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இவர் எப்போ அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரோ அப்பயிலேருந்தே இவர் வாழ்க்கையை செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றியே மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டால் அவங்களோட பாசிட்டிவ் விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவருடைய பாசிட்டிவாக செஞ்ச விஷயங்கள், யாராக இருந்தாலும் சாப்பிட வச்சு அனுப்புறது, யாரையும் பசியோடு அனுப்பாமல் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் முதல்ல சாப்பிட்டாங்களா என்னங்கிறத பார்த்து சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புறது. அது மிகப்பெரிய குணம். எம்ஜிஆருக்கு அடுத்து சொல்கிறது நம்ம கேப்டனை தான். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே நடித்தவர். அதில் பார்த்திங்கன்னா 1984 ஒரே வருஷத்தில் மட்டும் 18 படங்கள் நடிச்சிருக்காரு. இது ஒரு ரெக்கார்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. இன்றைக்கி நம்ம விஜய் இவ்வளோ தூரம் வளர்ந்து ரஜினி கூட கம்பேர் பண்ணி பேசினாலும், விஜய் சினிமாவில் வளர்ந்து வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் தான். அவரோட படங்களில் நடித்து தான் அதுக்கப்புறம் அவர் பாப்புலர் ஆனார். அதே மாதிரி அரசியலில் வந்த பிறகு கூட சீமானுக்கு முன்னாடியே தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து காண்பிச்சார். கிட்டத்தட்ட 8%, அப்புறம் 10% இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சு டிஎம்கேவே பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு எதிர்கட்சியாக வளர்ந்து நின்னார். அவர் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இப்போ தேமுதிக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்திருக்கும். அவர் உடல்நிலை சரிவர இல்லாத காரணத்தினால தான் கட்சி இப்படி தேஞ்சு போனது. நம்ம கேப்டன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், வசன உச்சரிப்பு செமையாக இருக்கும். நீங்கள் பழைய படங்களில் இந்த ஏழை ஜாதி, கேப்டன் பிரபாகரன், இந்த லியாகத் அலி கான் வசனத்தில் நடித்த படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கும் வசனம். அவ்வளோ லெங்க்தி டைலாக்லாம் பேச முடியாது. செம்மையாக பேசுவார். செம்மையாக அந்த வசன உச்சரிப்பு நல்லாயிருக்கும். அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய உடல்நிலை சரியில்லாத ஸ்டேஜ் வந்த பிறகு தான் மீடியாக்களில் கிண்டலும் கேலியும் அதிகமாகி ரொம்ப ஒரு கட்டத்தில் மீடியாவே சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தது அவரை பற்றி. இப்போ அவர் இறந்த செய்தி கேட்டு இவ்வளோ கூட்டம் சேருது பாருங்கள் அவரை பார்க்க. அதுவே அந்த நல்ல மனசோட நல்ல ஆத்மா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இவ்வளோ மக்கள் கூட்டம் இப்போ தெரியுது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.